அம்மா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நான் உடனே பாட்டி தாத்தா எல்லாரையுமே பார்க்கணும். உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. உங்க பொண்ணு சொல்றேன்ல. செல்லம், இப்ப நீ தானே நம்ம வீட்டு மகாராணி. எனக்கும் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த உலகம் எதையும் நம்பல. ஏன் என்ன பெத்தவங்களே என்ன கொலகாரின்னு தானே நினைச்சாங்க. இனிமே நீங்க யாருக்கு புரிய வைக்கணும்? நீங்க தான் நல்லவன்னு நிக்கிதா புரிஞ்சுக்கிட்டால. இல்ல கௌதம், இனிதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா என் மக என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு போராடணுங்கிற வேகமே வருது. அண்ணி ப்ளீஸ், நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப பயப்படுறீங்களே கௌதம். பின்னாடி பிரச்சனை முன்னாடி பிரச்சனை இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். முக்கியமா வரப்போற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாரு, அவ்வளவுதான். பரவாயில்ல சார், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. வணக்கம் வக்கீல் சார். வணக்கம் வணக்கம், வாங்க. என்ன ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தீங்க? ஏதாவது அடிதடி பிரச்சனையா இல்ல வீட்டில் ஏதாவது திருடு போயிடுச்சா? என்ன நீங்க ஒருத்தர் பார்க்கறத பார்த்தா விஷயம் ரொம்ப வில்லங்கமா இருக்கும் போல் இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சிக்கலான விஷயம் தான் இன்ஸ்பெக்டர். வீட்ல ஒரு மர்டர் நடந்துருச்சு. என்ன வக்கீல் சார், என்கிட்ட போன்ல பேசும்போதே விஷயத்த சொல்லியிருந்தா நான் இன்வெஸ்டிகேஷன் டீமோட வந்திருப்பேன்ல. அந்த மர்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். வக்கீல் சார், கொலை எப்படி நடந்துச்சு? சார் அது வந்து என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க போல இருக்கு. இந்த பாருங்க சார், நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் என்னால செய்ய முடியுமான்னு தெரியல சார். முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது கௌதம் சாரோட பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. இந்த விஷயத்தை பத்தி நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார். முக்கியமா பண விஷயத்தை பத்தி கவலையே படாதீங்க. சார் ப்ளீஸ், பாவம் சார் எங்க அண்ணி. அவங்களுக்காக எப்படியாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சரி, இன்சிடென்ட் எங்க நடந்துச்சு? மேல பெட்ரூம்ல சார். சரி, இன்வெஸ்டிகேஷன் டீமை வர சொல்றேன், வாங்க போய் உங்க அண்ணியை பார்க்கலாம். வாங்க சார். மேடம், நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா என் கூட வாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், மேடம் தான் புருஷனை கொலை பண்ணதா சொல்லி ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிடுங்க. நான் வந்து பெயில் எடுக்கிறேன் சார். மற்றதை நம்மெல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணலாம். மேடம், உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது மேடம். இந்த விஷயத்தில் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா தான் இந்த பிரச்சனையை பெருசாக்காம ஈஸியா முடிக்க முடியும் மேடம். வக்கீல் சார், கௌதம், அண்ணி எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க இங்க பாருங்க ப்ளீஸ். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேடம், புறப்படலாமா? வாங்க.
கொலகாரி கொலகாரின்னு சொன்னியே, நான் எப்படி கொலை செஞ்சேன்? யார கொலை செஞ்சேன்? எத்தனையோ பேரு என்ன பத்தி என் பின்னாடி பேசியிருக்கலாம். ஆனா அத பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்ல. நீ கேட்ட கேள்விதான் என்னால இன்னும் தாங்கிக்க முடியல. வக்கீல், கௌதம், இன்ஸ்பெக்டர் எல்லாரும் எனக்கு சாதகமா வேலை செஞ்சு என்னை ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்தாங்க. என்னதான் நான் வெளியில வந்தாலும் உங்க அப்பா இறந்ததை என்னால எப்படி மறக்க முடியும்? புகுந்த வீட்டு மானம் ஒரு பக்கம், பிறந்த வீட்டு மானம் ஒரு பக்கம். எந்த பக்கம் திரும்பினாலும் அடிபட்டது நான் தான். செய்யாத குற்றத்துக்கு நான் அசிங்கப்பட்டேன். அந்த நேரத்துல நீ என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருந்த. இந்த பிரச்சனையில எதுக்கு இந்த குழந்தை அழிச்சிருன்னு எல்லாரும் சொன்னாங்க. தாலி கட்டினவர் தான் இல்லாம போயிட்டாரு. அவரால உருவான இந்த குழந்தைய அழிக்க மாட்டேன்னு நான் உறுதியா இருந்தேன். என் வயித்துல நீ வளர்ந்துகிட்டு இருந்த மாதிரி கேஸ் விஷயமும் வளர்ந்துகிட்டே போச்சு. யாராலையும் என்னை காப்பாத்த முடியல. வக்கீல் சொன்னதால கொலையை நானே செஞ்ச மாதிரி ஏத்துக்கிட்டேன். அதுதான் உண்மையான வாக்குமூலம்னு ஜட்ஜ் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாரு. நீ பிறந்த கொஞ்ச நாள்ல எனக்கு அம்மாங்கிற பட்டத்தை விட கொலகாரிங்கிற பட்டம் தான் நிலைச்சது. நான் எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கும் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த உலகம் எதையும் நம்பல. ஏன் என்ன பெத்தவங்களே என்ன கொலகாரின்னு தானே நினைச்சாங்க. தப்பு செய்யாத நான் தண்டனை அனுபவிச்ச மாதிரி எந்த பாவமும் செய்யாத நீ எதுக்கு என் கூட தண்டனை அனுபவிக்கணும்னு உன்னை வளர்க்க யார்கிட்டயோ கேட்டேன். ஆனா யாரும் ஏத்துக்கல. கடைசியா கௌதம் தான் உன்னை வளர்க்குறேன்னு சொன்னாரு. கௌதம் உன்னை தூக்கி வளர்த்ததுனால சித்தப்பான்னு சொல்லாம அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது பாரு, நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனி நம்புறது நம்பாததும் உன் இஷ்டம். அம்மா பட்ட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது என் பொண்ணா நடந்துக்கிட்டா இருக்கிற கொஞ்ச நாளாவது நான் சந்தோஷமா இருப்பேன். அம்மா, அம்மா, உங்களை நான் மனசார புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா ப்ளீஸ். நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தனோ அந்த வேலை எதுவுமே நடக்கல. எல்லா விஷயத்திலையும் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கௌதம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தோல்வி மேல தோல்வி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த கௌதமை நம்பி என் பொண்ணை கொடுத்தேன். ஆனா என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த மானம் மரியாதை எல்லாமே போச்சு. என் பின்னாடி கை கட்டிக்கிட்டு இருந்த துரவேலு எனக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான். ச்சே, என்ன ஒரு கேவலம். இதை எப்படிதான் சரி பண்றதுனே தெரியலையே. என்ன மாமா, நிக்கிதாவை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போகலையா? இல்ல. ஏன், வண்டி இல்லையா? வண்டி இருக்கு, ஆனா மனசு இல்ல. ஏன், என்னாச்சு? மாப்ள, நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்ல. நீ சொன்னதை செய்யறதுக்கும் போறதுக்கு வரத்துக்கெல்லாம். நினைச்சேன். நான் வரும்போதே
உங்க முகமும் பார்வையும் சரியே இல்ல. என்னது? எனக்கு பார்வைதான் மாப்பிள்ள சரியில்லை. ஆனா உங்க நடத்தையே சரியில்லையே. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன சொல்றீங்க? ஏன் நடத்த சரியில்லையா? அப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க என் நடத்த சரியில்லைன்னு? எதுவுமே சரியில்லை. என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். அவ இருக்கிற வரைக்கும் அவளை நிம்மதி இல்லாம சாகடிச்சேன். குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். நிக்கிதா தான் நம்ம குழந்தை, இன்னொரு குழந்தை நமக்கு எதுக்குன்னு அதையும் ஏமாத்திட்டேன். ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் தாய்மை. அந்த முக்கியத்துவத்தை என் பொண்ணுக்கு தராமலே போயிட்டியே. என்ன இந்த வீட்லயே வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறவனோட பொண்ணை நீ கட்டிக்கிட்ட. என் ஆசையில மண்ணை போட்டல. இந்த கொடுமை எல்லாத்தையும் நான் எப்படா மறக்க முடியும்? நான் எப்படி மன்னிக்க முடியும்? நல்லா இருக்க கதை. ஏமாமா, என் வாழ்க்கையை தான் நான் பாத்துக்க முடியும். மத்தவங்க வாழ்க்கைக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்ல. ஆமா, அவசியம் இல்லதா. நீ யாரு? ரத்னவேல் புள்ளதானே? உங்க அப்பன் கூட இப்படிதான். நான் யாருக்காகவும் என் வழியை மாத்திக்க மாட்டேன், என் வழியை பார்த்துதான் போவேன்னு வீம்பா பேசிக்கிட்டு இருந்தான். நீயும் அப்படிதானே பேசுவ? எப்போ பார்த்தாலும் அப்பாவை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்பாவுக்கும்? இருக்கு, தீராத கணக்கு ஒண்ணு இருக்கு. நான் உங்க அப்பனை தப்பு தப்பா சொல்லல. அந்த ஆளு தப்பு தப்பா நடந்துக்கிட்டான், அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு என் நெஞ்சில் அடிக்கலடா, என் இதயத்துக்குள்ள அடிச்சிட்டான். அந்த காயம் இன்னும் ரணமாவே இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்போட சந்தோஷமா இருக்கியே, அது எப்படின்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என் தங்கச்சிய கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க அப்பன் எப்படி இருந்தான்னு தெரியுமாடா உனக்கு? அவ்வளவு வேண்டா, முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தங்கச்சினா என்னன்னு தெரியுமா? தங்கச்சி பாசனா என்னன்னு புரியுமா? உனக்கு தான் தங்கச்சியே இல்லையே, பாசத்தை பத்தி உனக்கு எங்க தெரிய போகுது? நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு பாசத்தோடு வளர்ந்தோம். ஆனா ஏழையா பிறந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு குடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான் உங்க அப்பா ரத்தனவேலு. உங்க அப்பனை நல்லவன் நினைச்சு பணம் கொடுத்து பிசினஸ் பண்றதுக்கு துணையா இருந்த. பணம் சேர சேர உங்க அப்பனுக்கும் ஆசையும் சேர ஆரம்பிச்சிருச்சு. சரி, பார்க்காதவன் பணத்தை பார்க்கறான், அதனாலதான் பணத்து மேல ஆசைப்படுறான்னு நினைச்சேன். நான் பணத்தை பறி கொடுத்த மாதிரி என் தங்கச்சியும் உன் அப்பங்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டான். சரி, நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்தவன் தானே, உயிருக்கு உயிரா ஆசைப்படுறான்னு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரத்தனவேலு ஒரு பசுத்தூள் பூத்திய புலின்னு. பணம் சேர சேர உன் அப்பன் என் தங்கச்சியை விட்டு விலகி போக ஆரம்பிச்சான். அந்த ஆள் கண்ணுக்கு பணம் தான் தெரிஞ்சது, மத்ததெல்லாம் ஏன் என் தங்கச்சி கூட தெரியாம போச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல தான் என் தங்கச்சிக்கு உங்க அண்ணன் பிரேம் பிறந்தான். அவருக்கு மகனை எடுத்து கொஞ்சிறதுக்கு கூட நேரம் இல்லை. இவ்வளவு ஏன், குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் நடந்தது. தாய் மாமன்ற முறையில் என் மடியில உட்கார வச்சு காது குத்தினேன். அழுகிற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா தான் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அப்பன் இருந்தும் இல்லாத மாதிரி என் தங்கச்சியும் அழுதா. ஏன்னா உங்க அப்பன் பிசினஸ்க்கு வெளியூருக்கு போனவன் வரவே இல்லை. என் தங்கச்சியும் குழந்தையும் பார்த்துக்க ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சு அவ கூட சிநேகமும் வச்சுக்கிட்டான். என் தங்கச்சியும் குழந்தையும் அவன் மறந்துட்டான். என் தங்கச்சியோட அழுகையை பார்த்து நான் உங்க அப்பங்கிட்ட சண்டைக்கு போனேன். இதுதான் காரணம்னு வீட்டை விட்டே போயிட்டான், சுயநலக்காரன். அந்த வேதனையிலேயே என் தங்கச்சி உருகி உருகி ஒரு நாள் செத்தே போயிட்டா. அதுக்கப்புறம் என் புள்ள எனக்கு வேணும்னு கேஸ் போட்டு உங்க அண்ணனையும் உங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரத்தனவேலு அந்த வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்காரி வேற யாரும் இல்ல, உன் அம்மாதான். உன் அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்துதான் என் தங்கச்சியோட வாழ்க்கையவே நாசம் செஞ்சாங்க. வாழ வேண்டிய என் தங்கச்சியை சாகடிச்சாங்க. என் தங்கச்சியை மட்டுமா சாகடிச்சாங்க, அவ பெத்த புள்ள என் மருமகன் பிரேமியும் இல்ல சாகடிச்சாங்க.
இப்படியெல்லாம் என் குடும்பத்தை அடிச்ச உங்க குடும்பத்தை நான் அழிக்கணும்னு நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? என்னமோ அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்த. உங்க அப்பன் செஞ்ச கொடுமையில பாதியாவது நான் செஞ்சிருக்கனா? சொல்றா. என்னைக்கு உங்க அப்பனோட போட்டோவை வீட்டுல பார்த்தனோ அப்பவே உனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன். தூரம் இருந்து கல் எறியறத விட பக்கத்திலேயே இருந்து குழி தோண்டலான்னு நினைச்சேன். ஆனா நீ தப்பிச்சிட்ட. உன்னை பழிவாங்க பிளான் போடுற நேரத்துல தான் கீதாவும் சொத்தோட இங்க வந்து சேர்ந்தா. நீயும் சுதாரிச்சுக்கிட்ட. என்னால உன்னை தெருவுல நிக்க வைக்க முடியாம போச்சு. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? எவ்வளவு சின்ன புத்தி உனக்கு! இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கல. யோ, மரியாதையை வீட்டை விட்டு வெளில போ, இல்ல நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன். ச்சை, பயமுடு. உங்க அப்பா ஒரு கொலைக்காரன். கொலை பண்றது உனக்கு மட்டும் என்ன புதுசா? ஏய், இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன். உன்னை பழி வாங்காம நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். நான் உன்னை சித்திரவதை பண்றதை பார்த்து செத்த உங்க அப்பனும் ஆத்தாலும் கதறி அழுவணும். இந்த பழி வாங்குற விஷயத்தை எனக்காக நான் செய்யல, செத்து போன என் தங்கச்சிக்காக செய்யறேன். அப்பதான் என் தங்கச்சி ஆத்மா மட்டும் இல்ல, நான் செத்தா ஏன் ஆத்மாவும் சாந்தி அடையும். என்ன கௌதம், அண்ணி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நீ சும்மாதான். நிக்கிதா உங்களை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டா நினைக்கிறேன். ஆமா, நடந்த எல்லா உண்மையும் நான் அவகிட்ட சொல்லிட்டேன். நான் கொலைகாரி இல்லைன்னு இப்ப அவ நம்புறா. தேங்க் காட். நிக்கிதா மனசு மாறறதுக்கு நீங்க எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருக்கீங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் இன்னைக்குதான் விடிவு காலம் வந்திருக்கு. இல்ல கௌதம், என்னைக்கு இந்த உலகத்துக்கு நான் நிரபராதி நிரூபிக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு விடிவு காலம். கவலைப்படாதீங்க நீ. இனிமே நீங்க யாருக்கு புரிய வைக்கணும்? நீங்க தான் நல்லவன்னு நிக்கிதா புரிஞ்சுக்கிட்டால. இல்ல கௌதம், இனிதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா என் மக என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு போராடணுங்கிற வேகமே வருது. அண்ணி ப்ளீஸ், நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு கௌதம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச அத்தியாயத்தை மறுபடியும் புரட்டி பார்க்கறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கௌதம், என்னால எதையும் மறக்கவும் முடியல, தப்பு செய்யாம தண்டனை அனுபவிச்சதை ஏத்துக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. என் வாழ்க்கையில இவ்வளவு இழப்புகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒருத்தன்தான் காரணம். ஆமா, அந்த ஆனந்த தான் சொல்றேன். அவன் உன் ஃப்ரெண்டு தானே? பிரேம் இறந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ஆனா? எங்க இருக்கான்? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? அவனை பார்த்தா நான் சும்மா விட்டுருப்பனா? இந்நேரம் என் கண்ணில் பட்டிருந்தா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? அவனை பிடிச்சா நான் நிரபராதின்னு ஈஸியா இந்த உலகத்துக்கு காட்டிடுவேன். அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பாவி ஏதோ ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா? தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்றது அது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? அவன் உண்மையிலேயே இறந்துட்டானா இல்ல நீ இறந்துட்டுதான் கேள்விப்பட்டியா? இறந்துட்டான். நீ அவனுக்கு என் கையாலேயே தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்காம போயிடுச்சு. அண்ணி, நமக்கு இருந்த ஒரே ஆதாரம் அவன் மட்டும்தான். அவன் தான் இல்லாம போயிட்டான். அதனாலதான் இந்த விஷயத்த மறந்துடுங்க நான் சொன்னேன். இனிமே உங்க எதிர்காலம் நிக்கிதாவோட வாழ்க்கை தானே. நிக்கிதா உங்களை புரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம். இனிமே நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீ என்னம்மா, என்ன படிக்கிற? இங்கிலீஷ் டாடி. அம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க. ஓ, ஆனா உனக்கு அம்மா மேல இருந்த கோவம் போயிடுச்சா? பாவம் டாடி, அம்மா எல்லாரும் தான் அம்மாவை கஷ்டப்படுத்தினாங்க. நானும் கூட சேர்ந்து கஷ்டப்படுத்தினேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. நடந்ததெல்லாம் அம்மா சொன்னப்போ அழுகழுகையா வந்தது. இப்படிப்பட்ட நல்லவங்களை
ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. டாடி, இனிமே பாருங்க, நான் எப்பவும் அம்மா கூட தான் இருக்க போறேன். அம்மா என்ன சொல்றாங்களோ அதே தான் செய்ய போறேன். குட் கேர்ள். அப்படிதான் இருக்கணும். நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அம்மா நல்லவங்கன்னு. நீ காதலே கேட்கலையே. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் டாடி. என்னால மட்டும் இல்ல, அப்பாவால கூட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து அம்மா எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல. அப்பா இருக்கும்போது அம்மாவுக்கு சந்தோஷம் போச்சு, என்னால நிம்மதி போச்சு. இனிமே பாருங்க அம்மாவை எப்படி வச்சுக்க போறேன்னு. குட். நிக்கிதா தான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு என் அம்மா ரொம்ப நல்லவங்க, இவ்ளோ நாளா கிடைக்காத அம்மா எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னு கத்தி சந்தோஷமா சொல்ல போறேன். இதெல்லாம் சரிம்மா. அம்மா கிடைச்சதுனால இந்த டாடியை மறந்துடாத. நெவர் டாடி. அம்மா, ம், நீங்க அன்பா என்னெல்லாம் செய்றீங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்கு செய்யணும்னு ஆசையா இருக்குமா. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இருக்கேன், சரியா? ஏம்மா அம்மா மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏம்மா என்ன வெறுத்த? அம்மா ப்ளீஸ், நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். அப்படி பேசுனீங்கன்னா நான் அழுதுருவேன். ஐயோ செல்லோ, நோ, அழக்கூடாது. என் முன்னாடி என் பொண்ணு அழுதா எனக்கு தாங்கிக்கிற சக்தி இல்லம்மா. ஆ? என்ன? ஏய், ஐயோ அம்மா, நான் நடிச்சேன். ஏம்மா, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மாவும் இப்படிதான் உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களா? சின்ன வயசுல இல்லம்மா, இந்த வயசுலயும் என் அம்மா அதே பாசத்தோட தான் இருக்காங்க. உன் பாட்டி அவ்வளோ நல்லவங்க. உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க அவங்க. பாட்டி இப்ப எங்க இருக்காங்கம்மா? நான் ஒரு தடவை தாத்தாவையும் மாமாவையும் பார்த்தேன். ஆனா நான் தான் உங்க கூட சரியாவே பேசலம்மா. அம்மா, எனக்காக எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்றீங்களா? நான் எல்லாரையுமே பார்க்கணும்மா. அவங்களுக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா என்னையே பிடிக்காத உனக்கு அவங்கள எப்படி பிடிக்கும்னு தான் நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்கணும் தான் அவங்க எல்லாருக்கும் ஆசை. அம்மா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நான் உடனே பாட்டி தாத்தா எல்லாரையுமே பார்க்கணும். உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. உங்க பொண்ணு சொல்றேன்ல. செல்லம், இப்ப நீ தானே நம்ம வீட்டு மகாராணி. ஆ? இந்த மகாராணி சொன்ன உத்தரவை செஞ்சுதானே ஆகணும். இந்தா. எல்லாம் வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். என்ன நிக்கிதா, ரெடியா? ரெடிப்பா. போலாமா? பாய்மா. பாய். அம்மா, ஒன்னு கூட. என்ன குடு? குடுமா. புரியலையே, என்ன? இன்னுமா உங்களுக்கு புரியல? இதத்தான் கேட்டேன். பாய்மா. பாய். டாடி, என்னம்மா? எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்கணும். காசு கொடுங்க. சரி. இந்தா. தேங்க்ஸ் டாடி. பாய்மா. பாய். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் என்னைக்கோ அனுபவிச்சிருக்கணும். ஆனா சில தீய சக்திகளால அது நடக்காம போயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே கெட்ட நேரம் தான். நீ கெட்ட நேரம் மட்டுமே காரணம் இல்ல கௌதம், நீயும் தான் காரணம். என்ன சொல்றீங்க? நீ நான் காரணமா? ஆமா, என் புருஷன் இறந்ததுக்கும், நான் ஜெயிலுக்கு போனதுக்கும், என் மகளை பிரிஞ்சு இருந்ததுக்கும், என் சொந்த பந்தம்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கி
கேவலப்படுத்தினதுக்கு நீதான் காரணம் கௌதம். என்ன அப்படி பாக்குற கௌதம்? அந்த ஆனந்த் செஞ்ச கொடுமையினால தானே இவ்ளோ குழப்பமும் நடந்தது. அப்படிப்பட்ட ஆனந்த் உன் ஃப்ரெண்டு தானே. அவனை வேலையில வச்சதுனால தானே இவ்ளோ குழப்பமும். கெட்ட சகவாசம் குல நாசம்னு சொல்லுவாங்க. உன் கெட்ட சகவாசத்தால தானே இவ்ளோ கெடுதலும் நடந்துச்சு. அதனால தான் நீ காரணம்னு சொன்ன. கௌதம், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையா இரு. உன் கூட பழகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் நல்ல எண்ணம் இருக்கிறவங்களா வச்சுக்கோ. அப்பதான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். சரிங்க அண்ணி, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். மறுபடியும் தப்பு பண்ற கௌதம். என்ன நீ சொல்றீங்க? முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்ட, அப்புறம் உன் மாமனார் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்ட, இப்ப என்னடான்னா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ற. ஏன் கௌதம், உனக்குன்னு கடவுள் மூளையை கொடுத்துருக்கும் போது ஏன் மத்தவங்க சொல்றத கேட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிற? அதே மாதிரி யாரையுமே நம்பாத. முதல்ல உன்னை நீ நம்பு. செய்யறது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, செய். அதுல இருந்து நிறைய பாடத்தை கத்துக்கலாம். அந்த பாடம் தான் உன் எதிர்காலத்துக்கு உபயோகமா இருக்கும். அப்பா கூட இப்படித்தான் பல தடவை எனக்கு விளக்கமா சொல்லுவாரு. ஆனா நான் தான் எதையுமே காதுல கேட்காம விளையாட்டுத்தனமா இருந்துட்டேனே. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. முதல் வேலையா உன் மாமனார் சண்முகநாதனை ஊருக்கு அனுப்புற வழிய பாரு.